அந்த வகையில் இந்த பிள்ளையினுடைய தாய் தந்தையரிடம் இருக்கின்ற அழகிய தருணமில்லை. ரஜீவன் அவர்கள் சாதாரணமான ஒரு அல்ல, அவரும் அந்த கலைப்படைப்புகளோடு இணைந்து பயணிக்கின்ற வகையிலே பிறர் பிள்ளை தலை தடவை தன் பிள்ளை தானா வளரும் என்று சொல்வார்கள். இவர் பல பிள்ளைகளுடைய கலைப்படைப்பினுடைய பின்னணியிலே ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். ஒரு பிரபலமான ஒரு பாடலாசிரியர், பிரபல பாடல் தெரியும், சுழி போட்டு சேர்ந்தொடங்க வைத்தவான்னு சொல்லி எஸ்என் சரி நிர்மலுடைய இசை கோலத்தின்படி வந்த பாடல் இப்போ பட்டி தொட்டியிலும் நாங்கள் தொடர்ந்து அரங்குகளை பாடி வருகின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலினுடைய கவிஞரும் இவரே. அதுபோல பல தாயக பாடல்கள் நிறைய ஏராளமாக யார்த்து புத்தமுடிய விரும்பட்டுகளை வெளியாகக்கூடிய புதிய பாடல்களுக்கு இவருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அவை பல கலைஞர்களை உருவாக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் இன்று அவருடைய பிள்ளை செல்வத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்திலே அவருடைய பிள்ளை இருப்பதும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி? உண்மையிலேயே சிறப்பாக நன்றி சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த மகளுடைய சாதனை வந்து உலக ரீதியாக வந்து உங்களை போன்ற உணசக்திங்கிற ஆதரவு நம்ம கொடுத்து நம்மளுடைய பிள்ளை சாதனை உலகத்துக்கு வெளிக்கொண்டு கண்டிப்பாக நாங்கள் உணவு சார்ந்த பயணிக்கிறவர்கள் அதை எங்களுடைய கடமையாக பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது கிளிநொச்சியிலே பதிவான உலக சாதனை என்கின்ற ஒரு துணைப்பொருளாக பேசப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உண்மை சொல்லணும்னு சொன்னால் உலக சாதனை வந்து நான் என்னுடைய பயணத்தில் நான் பயணிச்சிருந்தேன். என்னுடைய படைப்பு நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் தமிழக வெற்றிகள் நம்ம நடிகர் விஜய் இப்போ முதலமைச்சர் இருக்கிறேன். அவரது கட்டியார் விஜயத்தில் பாடல்கள் இருக்கிறது. அது நேரம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான பிரபலமான ஆலயங்கள் பாடல்கள் இருக்குது, இலங்கைகள் இருக்குது, ஏராளமான பாடல்களுக்கு 200 மேற்பட்ட பாடல்களை கொண்டு என்னுடைய பயணத்தை போய் கொண்டோம். ஆனால் என்னுடைய பிள்ளை எனக்கு இது வந்து நான் இந்த காலத்தில் இந்த கலையாக கொண்டு வரன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தார். அதில் மகளை ஒரு பிள்ளைகளை கொண்டு வரணுன்றக்காண்டி 3.5 வயதிலே வந்து அதுக்காக அந்த நடனத்தை வந்து கொண்டு வரும்போது கடவுள் நடந்துட்டு போனால் பழைக்கு ஒரு சாதனை செய்து முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து மேலே நடந்துட்டு பண்ணுறது மாதிரி வாழ்க்கை கொண்டு டாக்டர் உயர் படிப்புகள் உண்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு துறை இணைப்பாடல்கான மாதிரி ஒரு விடயமாக கொண்டு வருகின்ற கட்டத்தில் இந்த சித்த கையில் எடுத்தது. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு ஒரு சாதனை நோக்கி போகணுன்றத 3.5 பேர் முதல்ல வந்து மேடுகிறவா மேடுகரை அதே கால பகுதியிலே தொடர்ச்சியான வர ஆலயங்கள் மூலைகளில் அவர் தொடர்ச்சியாக சொல்லி ஒரு நிலைமையில் இருந்தது. நான் உண்மையில் அதிகமான மேடைகள் வாழ்த்து சொல்லி வந்திருந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த சரி இலங்கை இருக்கக்கூடிய உண்டான அந்த இடங்கள் நிறைய இடங்களை தவிர்த்து கொண்டு இருந்தது. இந்த பிள்ளையோட சாதனையோடாக இன்னும் முடியவனோட தொடர்ச்சியாக நாங்கள் அதுக்காக பயிற்சி வச்சு கொண்டு வந்தால் நாங்கள் சாதனையுடைய பயணம்ன்றது பின்தங்கி 6 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை 5 வயது சாதனையும் இருந்தால் நான் தொடர்ச்சியாக மேடைகளோடு நான் யோசிச்சிங்கன்னா இந்த சாதனை நான் நாட்டினார். அந்த 5 வயது முன்னெடுத்து நிற்காது. ஒரு நாள் கடக்கிற பொழுது அந்த வயதான்றது ஏறிக்கொண்டால் போகும்போது இறங்காது. அப்போ அந்த 6 வயதுக்குள்ள இருக்கிறீங்க 5 வயதுக்குள்ள சாதனை செய்த ஒரு சாதனை இல்லைன்றதுக்காக அந்த மேடைகளை தவிர்த்து பிள்ளைகளுக்கு அந்த கொடுக்கிற பயிற்சியை கொடுத்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 28ஆம் தேதி 6ஆம் மாதம் கிளிநொச்சி மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்து இந்த இலங்கைக்கு ஒரு பெருமை சேர்த்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்துங்கிற பெருமை சேர்த்து உலக சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டிருந்தால் அது எங்களுக்கு ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக. அதாவது அதான் நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டு இந்த கிளிநொச்சி என்று சொல்லி நாங்கள் பதிவு அந்த உலக சாதனை கிளிநொச்சியில் பதிவாயிருக்கோம். நீங்கள் எந்த இடத்துக்கு சார்ந்தீங்க? இல்லை இதில் சொல்லணும்னு சொன்னால் இந்த கிளிநொச்சி மண்ணில் வந்து நான் வளர்ந்தது முல்லைத்தீவு மாவட்டம். அதுக்கு பிறகு நான் கல்வி கற்றது கிளிநொச்சி மாவட்டம். என்னுடைய மனைவி வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெறுவதற்கான காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து எனக்கு அடுத்த வந்து கல்வி கொடுத்தார். அதுக்கு பிறகு நாட்டில் சூழல் காரணமாக தமிழ் நாங்கள் ஒரு பகுதியில் போயிட்டு குழந்தை திருமணம் செய்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து உலகத்தில் வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வந்து என்னுடைய வேலை மனித ஆசை இருக்கிறேன். நான் கூட இந்த சாதனை வந்து கிளிநொச்சியினுடைய இருந்தாசனை 8 வயதில் ஒரு பிள்ளை சாதனை செய்திருக்கிறேன். அதில் வந்து 5 வயதில் செய்திருக்கின்ற பிள்ளை வந்து முதல் சாதனை கிளிநொச்சியில் பதிவாகிருக்கு. அதே தான் அந்த பிறந்த மண்ணுக்கும் வந்து அவர் பிறந்த மண்ணுக்கும் ஒரு பெருமை சேர்த்துக்கிறாங்க வந்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. அதாவது வந்து ரஜீவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கிளிநொச்சியில் வந்து பல வகையாக இவருடைய அறிமுகம் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்துல இந்த உலக சாதனையை பதிவு செய்திருக்கிறார்கள். வணக்கம். இவரோட பங்காற்றினது உங்களுக்கு எப்படி அனுபவம்? சின்ன பிள்ளை தானே, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. சின்ன நண்டாலும் அவள் நல்லாவே ஆடுவாள். நான் கொஞ்சம் நேரம் தான் செலவழிச்சுதான். ஆனால் பேரண்ட்ஸும் பிள்ளை இருந்தாங்க. எவ்வளோ காலமாக நீங்கள் கற்றுக்கிறீங்க? 4 மாதமாக ஃபுல் அடிய தொடர்ச்சியாக போயிருந்தேன். ஆனால் இருக்கிற இடம் ஜாழ்ப்பாணம் இல்லை வந்து உடுத்துறை ஆரம்ப பாடசாலை திறமையான கல்வி போட்டுதான். சரி, உலக சாதனை ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு சந்தோஷம். கிளிநொச்சி எதற்காக தேர்ந்தெடுத்தீங்க? இங்கே செய்யணும்னு சொல்லி நான் கிளிநொச்சியில் கிளிநொச்சியில் வேலை செய்கிறேன். நான் முன்னத்தில் வேலை செய்கிறேன். அதாவது கிளிநொச்சியில் போக்குவரத்து எல்லாத்தையும் வேலை செய்யறபடியே நாங்கள் யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியில் இந்த இடத்தை தெரிஞ்சு ஆகவே அன்பான உறவுகளை இதில் வந்து யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்ட் வடந்தாட்சி கிழக்கு உடுத்துறை கிராமத்தில் ஒரு ஆண்டனி ரஜீவன் பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளை முதலாம் ஆண்டு உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை படித்து கொண்டிருக்கிறார்.
சின்னதுலேருந்தே டான்ஸ் நல்லாவே ஆடுவா. அப்போ நாங்கள் பழக்க வேண்டியதில்லை, இருந்தும் நாங்கள் பழக்கினாங்க. ஒரு 4 மாதமாக பழக்கினாங்க. பழக்கி இந்த நிலைக்கு கடைசியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பாராட்டு. இவர் போன்ற இந்த ஆர்வமுள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய உலக சாதனை ஆகிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் உங்களுடைய தனித்துவமான பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டறியுங்கள். கண்டிப்பாக வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆகவே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்படியான பதிவுகள் தொடர்ந்தும் பதிவாக வேண்டும் உலக சாதனைகளாக என்று நாங்களும் ஒரு தளத்தின்படியாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.